இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. நம்ம ஆதார நமக்கே தெரியாம மத்தவங்க யாராவது யூஸ் பண்றாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போலாம் ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் வாங்குற மெத்தட்ஸை ஈஸியாக்கி இருக்கு மத்திய அரசு. இன்னைக்கு காலகட்டத்துல ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனோட முக்கிய அடையாள ஆவணமா பார்க்கப்படுது. இது வெறும் அடையாள ஆவணம் மட்டும் கிடையாது, மக்கள் நலத்திட்ட உதவிகளை பெறணும்னா கூட ஆதார் அவசிய தேவையா இருக்கு. அதோட பல்வேறு மோசடிகளை கண்காணிக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் ஆதார் கார்டு பயன்படுத்தப்படுது. ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருத்தங்க பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்கும் மோசடிகள்ல சிக்காம இருக்கிறதுக்கும் ஆதார் பயன்படுத்தப்படுது. மருத்துவமனையில நோயாளிகளை அனுமதிக்கிறதுல இருந்து வருங்கால வைப்பு நிதியில பணம் எடுக்கிறது வரைக்கும் ஆதார் கார்ட்ஸ் முக்கிய ஆவணமா பயன்படுத்தப்படுது. சிறு குறு நிதி நிறுவனங்கள் கடன் வழங்கும் போது கூட இந்த அட்டை அவசிய தேவையா இருக்கு. இந்த அளவுக்கு ஒருத்தவங்களோட முக்கிய ஆவணமா இருக்கக்கூடிய ஆதார் கார்டை அவங்களோட ஒப்புதல் இல்லாமலேயே மத்தவங்க பல இடங்கள்ல யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மோசடி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் ஆதார் கார்டு விஷயத்துல எப்பவுமே விழிப்பாவும் கவனமாவும் இருக்கணும். ஒருவேளை உங்களோட ஆதார் கார்டை யாராவது தவறா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நாம பண்ண வேண்டியதெல்லாம் முதல்ல UIDAI வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்குள்ள ஆதார் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஆதார் எண்ணை பதிவு செய்யணும். இதுக்கப்புறம் ஓடிபியை உருவாக்கு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார்ல இருக்கிற மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபியை ஆன்லைன்ல கேட்குற இடத்துல பதிவு செஞ்சிடணும். இதுக்கப்புறம் ஆதார் எண்ணோட ஹிஸ்டரி முழுமையா தெரியும். இதுல உங்களோட ஆதாரை யாராவது சந்தேகத்துக்குரிய வகையில பயன்படுத்துறது தெரிஞ்சா UIDAI வாடிக்கையாளர் சேவை மைய எண் 1947க்கு கால் பண்ணி நீங்க உடனே புகார் கொடுக்கலாம். அதே போல help@uidai.gov.in அப்படிங்கிற இமெயில் அட்ரஸ்லயும் புகார் கொடுக்கலாம். நீங்க புகார் கொடுக்கிற பட்சத்துல அதுக்கேத்த நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும்.